வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பொதுக்குழு மீண்டும் நடைபெற வேண்டும், செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் பொறுமையாக இருந்தது போதும், இனியும் எடப்பாடியை நம்பி நாங்கள் நடுத்தெருவில் நிற்க முடியாது. மக்களவை தேர்தலில் நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை, தோற்கடிக்கப்பட்டோம் என்பதையும் தெளிவாக தற்பொழுது நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதாவது மக்கள் எங்களை புறக்கணிக்கவில்லை என்றும், தலைமையை புறக்கணித்ததன் காரணமாக, சரியான வேட்பாளர்களை நிறுத்த தவறியதன் காரணமாக மக்கள் இரட்டை இலை சின்னத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். மீண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அவசர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நிச்சயமாக தலைமையை மாற்ற வேண்டும், செங்கோட்டையன் அவர்கள் தற்காலிகமாக தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே எடப்பாடி தான் என்றும், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில வகைகள் அனைத்தும் அதிமுகவிற்கு தடைகளாகத்தான் இருக்கிறது என்றும், சரியான கூட்டணி இல்லை, சரியான தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் நேர்மையாக இல்லை, குழப்பங்களும் பண பரிமாற்றங்களும் ஊழல்களும் கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை காப்பாற்றுவதற்காக முதல்வராக இருந்த பொழுது எடப்பாடி செய்த பித்தலாட்டங்களும், தற்பொழுது வரை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியை எதிர்த்து வருகிறார்கள். ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் சசிகலா அவர்களது காலை பிடித்து பதவி வகித்த எடப்பாடி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்திற்காக அதிமுகவை கையாடல் செய்துவிட்டார் என்பதற்கேற்பதான் தற்பொழுது புகார்களும் வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு அவசர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி எடப்பாடியை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கினால் மட்டும்தான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலின் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவும் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியதை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.